Hi food lovers. மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து மீண்டும் ஒரு எக்ஸைட்மெண்டான டிஷ். இது வந்து நம்ம சப்பாத்தி, புல்கா, நான், ஈவன் கீ ரைஸ் ஆர் பிளெயின் ரைஸ் கூட ஒரு சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணலாம். நான் பண்ண போகிற டிஷ் வந்து காலிஃப்ளவர் கேரட்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம வெந்தயக்கீரை இதை வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறேன். ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து காலிஃப்ளவர் வந்து ஃப்ளோரட்ஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஒரு குக்கரில் போட்டுக்கிறேன். ஏற்கனவே கட் பண்ணி நான் வாட்டரில் நல்லா அலசி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் ஒரு 3 கேரட், அந்த கேரட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். மீடியம் சைஸ் ஒரு 3 கேரட் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் காலிஃப்ளவர் சேர்த்துருக்கேன். இதை வந்து குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரே ஒரு விசில், அந்த ஒரு விசில் கூட தேவையில்லை, அந்த ஒரு விசில் வரத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடணும். இந்த காலிஃப்ளவரில் ஒரு அரை உப்பு, அது கூட ஒரு டம்ளர் தண்ணி, இதை போட்டு ஒரே ஒரு விசில். இப்போ நம்ம அந்த கேரட்டும் காலிஃப்ளவரும் குக்கரில் வேக வச்சோம் பாருங்க. நான் ஒரே ஒரு சவுண்டு, இந்த கன்சிஸ்டன்சி. இதை அப்படியே ஒரு வடிதட்டியில் போட்டு வடிகட்டிடுங்க. இது இப்படியே இருக்கட்டும். நம்மளோட அந்த காலிஃப்ளவர் கேரட் வெந்தயக்கீரை வச்சு பண்ண போகிற டிஷ்ஷுக்கு நான் வந்து ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். ஏற்கனவே குக்கரில் வந்து நம்ம வந்து கேரட்டு காலிஃப்ளவரையும் வேக வச்சு வச்சுருக்கோம். அதாவது பார்பாய் 3/4 பாகத்துக்கு வந்து வேக வச்சு வச்சுருக்கோம். இப்போ நான் வந்து ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாகிடுத்து. நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக ஒரு 2 நம்பர் அதை நான் இதில் சேர்க்குறேன். அது கூடவே ஒரு சிறிய துண்டு இஞ்சி, அது கூடவே ஒரு 5 பல்லு பூண்டு, இதிலேயே ஒரு 6 பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் தான் இந்த டிஷ்ஷோட மொத்த காரமும், இந்த பச்சை மிளகாய் தான். அதனால் ஒரு 6 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கி, இந்த வெங்காயம் வந்து நல்லா சாஃப்ட் ஆகும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இது நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் என்ன நான் சொல்கிறேன். இப்போ நம்ம போட்ட வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் நல்லா சாஃப்டாக வெந்துடுத்து. அது கூடவே ஒரு 3 பத்தை தேங்காய் அதையும் சேர்த்துட்றேன். நான் வந்து இதை வந்து பல்லாக நறுக்கியிருக்கேன். இதையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இது இப்போ நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம், கூலானதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். அரைக்கும் போது என்ன சேர்த்து அரைக்கணும் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வதக்கின வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் அதை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுத்து. இதை வந்து நல்ல ஒரு வெண்ணெய் மாதிரி ஃபைனாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிடணும். வெண்ணெய் பதத்துக்கு அரைச்சிடணும். நம்ம இது வந்து இந்த மாதிரி ஃபைன் வெண்ணெய் மாதிரி நான் அரைச்சிருக்கேன். இதில் நான் கொஞ்சம் பால் விட்டு அரைச்சிருக்கேன். ஒரு 50 ml பால் விட்டு அரைச்சிருக்கேன். இன்னொரு 150 ml பாலில் இதை வந்து நல்லா கரைச்சிக்கணும். அந்த பால் வந்து காய்ச்சின பாலாகவும் இருக்கலாம், பச்சை பாலாகவும் இருக்கலாம். ஆக மொத்தம் 200 ml பால், 200 ml பாலில் ஒரு 50 ml பால் விட்டு நான் இப்போ நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சிருக்கேன். இன்னொரு 150 ml பாலில் இதை நல்லா ஃபைனாக கரைச்சிக்குவோம் அந்த பாலில். இப்போ நான் அரைச்சதை வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அது கூடவே நான் சொன்ன மாதிரி 150 ml பால் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கரைச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த நம்ம சப்ஜி பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாய் அடுப்பு வச்சு ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சுடட்டும். எண்ணெய் சுட்டெடுத்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன்.
இப்போ ஜீரகம் பொரிஞ்செடுத்து நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல, அந்த அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து அடுப்பை வந்து லோவில் கொண்டு போயிடுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். இது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் இது நல்லா குக் பண்ணணும். ஸ்லோ ஃப்ளேமில் இது குக் ஆகட்டும். அப்பப்போ கொஞ்சம் கீழே கிளறி விடுங்க, ஏன்னா தேங்காய் போட்டு அரைச்சதுனால அடியில் உட்காரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஒரு வாட்டி இந்த மாதிரி கிளறி விட்டு வச்சிருக்கேன். இப்போ நம்ம போட்ட இந்த பேஸ்ட் வந்து சின்னதாக ஒரு கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து வெந்தயக்கீரை, அதனால் ஒரு அரை கட்டு கீரை இருக்கும், அதை வந்து நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 2 கைப்பிடின்னு வச்சுங்களேன், ஒரு 2 கைப்பிடி வெந்தயக்கீரை சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதை நல்ல ஒரு ஃபைன் மிக்ஸ். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ஒரு 6 உப்பு போடுறேன் இப்போது. அப்புறம் ஃபைனலாக செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம். இன்னும் ஒரு 6 உப்பு போட்டு இந்த கீரை நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம போட்ட கீரையும் ஒரு 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம இந்த வேக வச்ச கேரட்டையும் காலிஃப்ளவரையும் நான் சேர்த்துறேன். நம்ம இந்த கேரட்டும் காலிஃப்ளவரும் குக்கரில் வேக வச்சோம்ல, அந்த பேலன்ஸ் தண்ணி, அந்த தண்ணி வந்து நான் அதில் சேர்க்குறேன். இப்போ நம்ம வந்து அந்த எல்லாத்தையும் போட்டாச்சு, காயெல்லாம் சேர்த்தாச்சு, வெந்தயக்கீரை சேர்த்தாச்சு. இப்போது சால்ட்டு பார்த்துருவோம், அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவோம் எப்படி இருக்குன்னு. சால்ட்டு பர்ஃபெக்ட்டு. நல்ல ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிட்டோம். இதை பாருங்கள், நம்ம போட்ட காய், கீரை எல்லாம் நல்லா கொதித்து ஃபஸ்ட் கிளாஸாக ஃபைனாக வந்திருக்கு. இப்போது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய், இதை ஒரு ஃபைன் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நம்மளோட மேத்தி கோபி கேரட் சப்ஜி தயார். இது வந்து அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்தி, புலாவ், நான் கூட, ஈவன் ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். கீ ரைஸ் கூட வச்சு கூட சாப்பிட்லாம். அது மாதிரி ஒரு வெர்சடைல் டிஷ், எல்லா விதத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு அட்டகாசமான டிஷ்ஷு. பண்ணிப்பார். நம்மளோட வெந்தயக்கீரை, காலிஃப்ளவர், கேரட் சப்ஜி தயார். நான் சொன்ன மாதிரி இது வந்து சப்பாத்தி கூட, ஈவன் நம்ம நார்மல் பண்ணக்கூடிய ஸ்டீம் ரைஸ், டெய்லி சாம்பார் ரசம் பண்ணுறதுக்கு பதிலாக கூட இதை வந்து செஞ்சு நம்ம சாத்து கூட கலந்து சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டமு. நான் பண்ண மெஷர்மெண்ட்டில் பண்ணுங்கள், நிச்சயமாக எனக்கு கிடைச்ச அதே ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். நீங்கள் பண்ணுற டிஷ்ஷை வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை வந்து உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ் போஜனா.